தலைவர் நல்லிதய செம்மல் நல்லியார் ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நூலாசிரியர் புலவர் விஜயலட்சுமி அவர்களே, தமிழவேல் சிவாலயம் மோகன் ஐயா அவர்களே, ஆசிரியர் இதழாசிரியர் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தீபம் நாப்பாவை இன்றைய உலகத்திற்கு தமிழ் வளர்ச்சித் துறையில் திங்கள்தோறும் நடைபெறுகின்ற இளையோர் பயிற்சி பாசறையின் வாயிலாக இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்து வரும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, வழக்கறிஞர் பாலசீனிவாசன் அவர்களே, லேடி ஸ்பெஷல் ஆசிரியர் அம்மையார் அவர்களே, கிரிஜா ராகவன் அம்மையார் அவர்களே, செம்மொழி நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளரும் மாநில கல்லூரியினுடைய தலைசால் பேராசிரியராகவும் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்துகின்ற அனைத்து ஆட்சி மொழி ஆய்வு கூட்டங்களுக்கெல்லாம் தனி சான்ற உரையாற்றும் ஒரு தலைமையாளர் பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற புலவர் விஜயலட்சுமியினுடைய இல்லத்தார் அவருடைய உடன் பிறந்த பேராசிரியர் ஹரிஹரன் அவருடைய அக்கா, அதே போல அமெரிக்க தூதரகத்தில் ஒரு வான்புகழ் வல்லமையுடனும் இன்றைக்கு நல்லியார் ஐயா அவருடன் இணைந்து பணியாற்றும் ஆசிரியர் திரு நடராஜன் அவர்களே, கலைமாமணி யோகா அவர்களே, பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே, உங்களை எல்லோரையும் இன்றைய மாலை பொழுதில் காண்பதில் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுமுகம் என்றால் அறிமுகம் தேவை. பேராசிரியர் புலவர் விஜயலட்சுமி அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக நெருக்கமான உறவு செம்மல் என்றே தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், என்னுடைய தந்தையார்கள் தொடர்ந்து தன்னுடைய தியாகராயர் இல்ல அலுவலகத்தில் தொடர்ந்து அவர்கள் சென்று பார்த்து பல கருத்துக்களை நீண்ட நேரம் அவர்கள் பேசிக்கொண்டும் அதனை உடனுக்கு உடன் கட்டுரையாகவே கை நோக எழுதி அவரிடம் அந்த கட்டுரைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கின்ற பாங்கை எல்லாம் கண்டு வியந்திருக்கின்றோம். அவர்கள் ஓயாமல் தன்னுடைய இசை வகுப்புகளை மட்டும் தன்னுடைய இல்லத்தில் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எங்கோ தான் ஒரு மூலையில் அடங்கி விடுவோமோ என்ற ஒரு நினைப்பு இருந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய தந்தையார் அவர்கள் உங்களுக்கு ஒரு